தமிழ் சினிமாவின் 100 கோடிக்கும் சம்பளம் வாங்கும் உச்ச நடிகராக இருக்கும் தளபதி விஜய் அரசியலுக்காக எடுத்துள்ள முடிவுதான் இவர் மீதான மதிப்பையும் மரியாதையையும் கூட்டியுள்ளது. மக்கள் பணி செய்ய வந்துவிட்டால் படம் நடிப்பதை விட்டு தன்னுடைய கட்சி பற்றிய அறிவிப்பை வெளியிட்ட போது மீண்டும் ஒரு முறை உரைக்க சொன்னார். பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சியின் பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துவிட்ட தளபதி ஒரு பக்கம் ஒப்புக்கொண்ட கோட் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்தாலும் மற்றொரு புறம் புசி ஆனந்த் மூலமாக தன்னுடைய கட்சி பணிகளையும் கவனித்து வருகிறார். அந்த வகையில் நேற்றைய தினம் கூட மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் பனையூரில் ஒன்று திரட்டி செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடந்து முடிந்தது. வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தன்னுடைய கருத்தை உறுப்பினர்களிடம் பகிர்ந்து கொண்டார். பொதுமக்கள் கோவப்பட்டால் கூட அதனை புன் சிரிப்பு மூலம்தான் அவர்களை சமாதானம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். கடைக்கோடி மக்களுக்கும் கட்சியை தெரியப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என உத்வேகப்படுத்தியுள்ளார். எனவே சினிமாவை மிஞ்சும் அரசியலாக தளபதியின் அரசியல் இருக்குமா என்கிற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு இன்னும் சில தினங்களில் நடக்க இருக்கிறது. அதில் தளபதியின் நண்பர்களான சினிமா பிரபலங்களும் கலந்து கொள்ள உள்ளனர். நடிகர் ரஜினி, கமல் மற்றும் அஜித் அவர்கள் தளபதியின் நட்பு என்ற அடிப்படையில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.